தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு மின்சாரத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 10th பாஸ் பண்ணவங்க, NA டிகிரி முடித்தவங்க, BE BTech முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான வேரியஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி 32,000 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லைவ் செட்டில்டு ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசோட மின்சாரத்துறையின் கீழே இங்கிற ஒரு பர்மனெண்ட்டான நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 63,900 இந்த போஸ்ட்டுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லோ ஹார்ட்வேர்லேயும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 63,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் OMC இந்த போஸ்ட்டுக்கும் 63,000 கிட்ட சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனி சர்வோ இந்த போஸ்ட்டுக்கு 35,000 சேலரி இருக்கும். லைப்ரரி ட்ரைனிக்கு 22,000 ரூபாயும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிக்கு 22,000 ரூபாய் சேலரியும் இருக்கும். ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 18,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இதை செக் பண்ணிக்கிங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் B கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. 73,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 46,990 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 39,000 ரூபாய் கிட்ட சேலரி இருக்கும். அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் 39,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 39,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 35,000 சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு 32,040 ரூபாய் இனிஷியல் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்ததுல உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட எலிஜிபிலிட்டி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் B இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 55% மார்க் வச்சுருக்கணும். வேர்ட் ப்ராசஸிங், டேட்டா பேஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜரில் உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் 33 years வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளர்க்கு A கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 50% மார்க் வச்சுருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது MS Office எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year கிளரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 3 years டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். மேல் ஃபீமேல் இவங்க 2 பேருக்கும் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் லெவலில் என்ன இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். 30 years வரைக்கும் எலிஜிபிள். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடில் நீங்கள் NTC சர்டிஃபிகேட், NAC சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா NTC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும். NAC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 60% மார்க் வச்சுருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். அடுத்த கிளர்க்கு போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும், அதேமாதிரி டைப்பிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் MS ஆஃபீஸ் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா? 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் வேக்கன்சிஸ், அனதர் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஆக்சிடென்ட் ஃப்ரீ டிரைவிங்காக இருக்கணும், ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க, மேலோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஐசைட் எப்படி இருக்கணும், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபீமேலுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து செக்யூரிட்டி கார்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதேமாதிரி அவங்க சொல்லிற மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அல்லது NCC சர்டிஃபிகேட், அல்லது சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அல்லது ஹோம் கார்டு சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸும் அதோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதாவது டிஃபென்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ, அல்லது CAPFல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அல்லது செக்யூரிட்டி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. ஸோ மேல் ஃபீமேல் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதோட இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அதாவது ரன்னிங்கு, ஷார்ட் புட்டு, சின்ஸ் அப்பு, புஷ்அப்பு, ஷிட்ஸ் அப்பு, இந்த மாதிரி டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இதோட நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ், இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான அப்ளிகேஷன் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பீஸாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக PDF கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு டிரைவருக்கு செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்க்ரீனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். இன்டர்வியூவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கைட்லைன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் அட்ரஸுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரிமிலரி ஸ்க்ரீனிங் எப்படி இருக்கும், ஷார்ட் லிஸ்டிங், ஆஃப்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனிங் இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. SC STனா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, OBCனா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, PWD கேட்டகரியாக இருக்காங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. PWD கேட்டகரியிலேயே SC STனா 15 இயர்ஸும் OBCனா 13 இயர்ஸும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிட்ட ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. இது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த PDFலேயே 10th 11th பேஜில் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.